திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில பொதுமக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இங்க திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி ஒரு வறண்ட பூமி. இங்க வறண்ட பூமியில நூற்பாலைகள் நிறைய இருந்தது. எண்ணற்ற நூற்பாலைகள் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு அந்த 5, 6 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, நூற்பாலைகள் வந்து கிட்டத்தட்ட 90% எல்லாமே மூடிட்டாங்க. இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாம திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் உள்ள மக்கள் வந்து ரொம்ப பரிதவிக்கிறாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் பாதிச்சு நிக்கிறாங்க. இந்த வாழ்வாதாரத்துல உயர்த்தணும் அப்படின்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி பூட்டு தொழிற்சாலை இருந்துச்சு. அதுவும் எங்களுக்கு நிறைய வாழ்வாதாரம் இருந்துச்சு. நெசவு தொழில் இருந்துச்சு. அதுவும் வாழ்வாதாரம் இருந்துச்சு. தொழிற்சாலை எல்லாமே வந்து இன்னைக்கு நலிவடைஞ்சு போய் கிட்டத்தட்ட அந்த 5, 6 வருஷத்துக்குள்ள எல்லாமே நலிவடைஞ்சு பொதுமக்கள் வந்து வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் இருக்கு. இதெல்லாம் வந்து அடுத்து வரக்கூடிய அரசுக்கு என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, நீங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். இலவசங்கள் ஒரு பக்கம் அறிவிக்கிறது எல்லாம் கூட இல்லாம கூட நீங்க வந்து திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில வேலை வாய்ப்பு தனியார் வேலை வாய்ப்பு வந்து நூற்பாலைகள் புதுசு புதுசா கம்பெனிகளை உள்ள கொண்டு வரணும். எல்லாமே சென்னை மையமா வச்சுக்கிறாங்க, கோயம்புத்தூர் மையமா வச்சிருக்கிறாங்க. ஆனா இங்க திண்டுக்கல் வந்து பாத்தீங்கன்னா யாருமே எதுவுமே கொண்டு வர மாட்டேங்குது. புதிய தொழிற்சாலை எதுவுமே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. ஆனா வரக்கூடிய அரசு வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய புதிய தொழிற்சாலை ஏற்படுத்தக்கூடிய அரசு அமையும் கண்டிப்பாக.